ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓவர் கோட் தான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்டு சிம்பிளாக அதுவும் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸுக்கான ஒரு கோட் இது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 பீஸாக எடுத்துக்கோங்க. பேக்குக்கு தனியாக, ஃப்ரண்ட்டுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து வேறு மாதிரி கட்டிங் போடுவோம் அண்ட் பேக் வந்து வேறு மாதிரி கட்டிங் போடுவோம். அதனால் நீங்கள் இதை வந்து 2 பீஸாகவே தனித்தனியாக வச்சு நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. அண்ட் டிசைனோட டைரக்ஷனையும் பார்த்துக்கோங்க, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். ஏன்னா நமக்கு அது வந்து மாறிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து 2 கிளாத் வந்து நம்ம மடித்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம். அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து ஒரு 4.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் வந்து ஒரு 5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விட்டுக்கலாம். அடுத்தது அந்த கீழே வந்து வேஸ்ட்டுக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அதை விட ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் எல்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சைடு வந்து ஷேப் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுவுமே கூட நீங்கள் வந்து எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இதுக்கு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக விடுறோம் அப்படின்னா, ஓவர் கோட் வந்து நம்ம எப்படியும் ஆல்ட்ரு பண்ணி இது அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஓவர் கோட் வந்து மேக்ஸிமம் நம்ம லூஸாக தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ கீழே வந்து லைட்டாக அந்த கர்வ்ஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து அந்த லுக்கு வந்து கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். கட்டிங்கும் ஈஸி தான் அண்ட் ஸ்டிச்சிங் ப்ரொசீஜருமே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஆர்ம் ஹோல் மட்டும் லைட்டாக உள்ளே வந்து கொஞ்சம் அந்த லைனை விட ஒரு 1/4 இன்ச் மாதிரி நீங்கள் உள்ளே கர்வ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் வித் வந்து நான் ஒரு 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அண்ட் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இறக்கமாலாம் தேவையில்லை, கம்மியாக இருந்தாலே போதும். ஒரு 1.5 இன்ச் வச்சிங்க அப்படின்னா 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்காக போயிடும். அண்ட் மீதி ஒரு 1 இன்ச்சுக்கு பக்கம் உங்களுக்கு பேக் நெக் இருந்துச்சுனாலே ஓகே. அண்ட் ஷோல்டரும் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்லாண்டிங்காக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து பேக் நெக்கை வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் வந்து தனியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு பீஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதிக்கு வந்து நீங்கள் ஷேப் கொடுத்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து என்ன மாதிரி வேணுமோ அந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிறதுனாலும் திருப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதையவே கூட ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து நம்ம என்ன ஷேப் வந்து நம்ம கொடுத்து கட் பண்ணியிருக்கோன்ட்டு. நீங்கள் இதுவே வந்து நல்லா அந்த கர்வ்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா ஷார்ப்பாக கூட கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் இருக்க மாதிரி தான் நம்ம வந்து இதுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் ஸ்லீவும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக்கு வந்து முடிஞ்சிருச்சு அண்ட் ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் நம்ம சுடி ப்ளவுஸ்க்கெல்லாம் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்காக ஒரு 3/4 இன்ச் இல்லைனா ஒரு 1/2 இன்ச் போதும். அண்ட் மேலே ஒரு 1/2 இன்ச் போயிடும்.
அடுத்தது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டு அதுக்கும் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதையும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். அதுவும் ஸ்லீவ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா இன்னுமே ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு பாடி போர்ஷன் மட்டும்தான், மீதியெல்லாம் வந்து நீங்கள் பீஸ் கொடுத்து அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அதே செல்ஃப் ஃபோல்டிங் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவும் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் அந்த நாச்சஸ் எல்லாம் மறக்காமல் எங்கெங்கே போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட்டிங் ஒர்க் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது எப்படி தைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கீழே நான் மடித்து வந்து தைச்சிட்டேன். ஒரு 1/2 இன்ச்லேயே நான் வந்து மடித்து தைச்சிட்டேன். அடுத்தது கொஞ்சம் க்ராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. அடுத்தது ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் வந்து மடித்து தைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவுக்கு நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாக தைக்கிறோம் அப்படின்னா ஸ்லீவுக்கு அண்ட் நெக்குக்கு இதுக்கெல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை நெக்குக்கு வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே நம்ம கர்வாக தானே கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து இந்த பீஸே கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்தே இந்த பயாஸ் பீஸ் அதாவது க்ராஸ் பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அது மேலே ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இது கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பேக்குக்கும் கீழேயும் அதே மாதிரி பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்டு சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஓவர் கோட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு நாட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுவும் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட் கம்ப்ளீட். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பட்டனோ அந்த மாதிரி எது வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.